ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃபுட்பால் இது ப்ரோ லெஜண்ட் சாக்கர். ப்ரோ லெஜண்ட் சாக்கர்னு போட கண்டிப்பாக வரும். ஓகே, இப்போ நம்ம நார்மல் போகலாம். எங்கே நம்ம ஸ்பெயின் வேணும். ஸ்பெயின் சரியா? இதுக்கும் பிரேசில் இது மட்டும் அடிக்கணும் முதல்ல. கேட்போம் எல்லாம் நம்மளுக்கு தெரியும். அதெல்லாம் சும்மாவே போடுவாங்க. ஃபோனை வச்சுக்கலாங்க, ஏன்னா அப்போ தான் நான் பேசிட்டு உங்களுக்கு கேட்கும். எங்கேயோ தூக்கி போட்டான் பார்த்தீங்களா? அந்த நம்பர் வந்து ரெட்டு. ஸ்பெயின் வந்து ரெட்டு. இப்போ வந்து தேர்ட் பார்த்தீங்கன்னா அந்த மேலே 6 மணிக்கு எடுத்துட்டிங்களா, அது வந்து பாலை தூக்கி வேணால் போட வாய்ப்பு. செம்மையாக இருக்குது இந்த கேமு. பாலை பிடிக்கணும், பிடிக்காச்சு. அவன்கிட்ட அவன் நம்மளுக்கு த்ரோ பண்ணிட்டான். அழுது த்ரோ பண்ணான், கண்டிப்பாக அவன் பாஸ் பண்ணுவான். எங்கேயாச்சும் பாஸ் பண்ணான். இப்போ ஃபவுல் போட்ட வேண்டியதான், வேறு வழி இல்லை. அங்கேயே தத்துருவானே. ரெடி ஆகிட்டாங்க. எங்கே ஏரியா போகிறானோ தெரில. மாமா வெயிட் பண்ணி பார்த்தா தெரியுது எங்கே அடிச்சிருக்கான். நம்மளுக்கு எரிஞ்சிருக்கான். ஐயோ, இப்போ நம்மளே அவங்களுக்கு கொடுத்துட்டோம். இப்போ இவனால அடி கோல் தான் போச்சுங்க. இப்போ தூக்கி எடிடும் பாருங்க, எப்படி எடிட மட்டும் பாருங்க. எம்மா எங்கேயும் எரிஞ்சிட்டு இந்த வாங்கி எப்படி அடித்தாலும் சரி, எப்படி தான் பாலுக்கணும். எம்மா என்கிட்ட கரெக்டாக சூஸ் பண்ணிட்டேன்னா இல்லை. இப்போது நம்ம இந்த இவனால தான் எடுக்க முடியும். தூக்கி எறியணும். வாங்க சும்மா தூக்கி எரிஞ்சிடும் பார்த்தீங்களா? ஏம்மா ஃபவுல் பண்ணிட்டாங்க, சரியான ஃபவுல் பண்ணிட்டாங்க. ஃபவுல் பார்த்தீங்களா, என்னமோ ஃபவுல் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? அவ்வளோ தைரியம் ஆயிடுச்சு நம்மளே ஃபோல் பண்ணுது. இப்போ தூக்கி நம்ம நேராக நம்மளுக்கு எரியணும். நம்மள்கிட்ட போய்க்குது, தூக்கி எடிச்சிட்டு வேண்டியதான். ஐயோ பெனால்ட்டி ஷூட் கிடைக்குமாங்க? பெனால்ட்டி ஷூட் கிடைக்கும். நம்மளே பாஸ் பண்ணிட்டேன். எங்கள் ஆளுக்கானே தெரிய மாட்டேங்குது அவனுக்கு. இங்கே வேறு 3 பேரை பிளாக்குங்கிறானுங்க. பிளாக்கு போட்டு ஐயாம்மா அது மாதிரி கீழே வந்து போட்டாங்க பார்த்தீங்களா? உச்சி அப்படி பார்த்துட்டா அவரு பஸ்னா தூக்கி எறிகிறோம். நம்மளுக்கு பால் வச்சா நல்லா இருக்கும். புச்சாச்சா இந்த புச்சாச்சு தூக்கி எறியும். இந்த குழு தூக்கி போட்டணும். இங்கேருந்து நான் தூக்கி போட்டா கண்டிப்பாக போயிடும். என்ன இது விட மாட்டேன். யார் பாஸ் பண்ண நல்லா தெரியும். பாஸ் பண்ணிச்சு அவன் நம்மள பாஸ் பண்ணிட்டான். இப்போ நம்ம இவனுக்கு தான் பாஸ் பண்ணோம். பாஸ் பண்ணா தூக்கி போடுறோம். ஐயோ வெறி எத்துது எனக்கு. எங்கே அடிச்சிருக்கான் நம்ம அவனுக்கு எரிஞ்சிட்டான். இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் எரியான். ஓகே, நம்ம பூ வச்சு சமாளிச்சதேம்மா. இந்த பூ நாங்கள் கேள்விப்பட்டிருப்பேன். எங்கே ஆமாம்ல ட்ராகன் பாலுங்க. இப்போ நான் முன்னாடி வருவான். இந்த நேரத்தில் பார்த்து நம்ம எரிஞ்சிடணும். மேலே தூக்கி எறியணும். இதோ ஐயோ இவங்க கையில் மாட்டிக்கிச்சு. இப்போ அவன் பால் ஃபுட்டாக போயக்கூடாது. என்னாலும் சரி கண்டிப்பாக பாஸ் பண்ணிட்டான். சரி பாஸ் பண்ணான்னு என்னாலும் சரி. நம்ம நம்ம தான் கோல் பக்கத்துலேயே இருக்கிறோம். இவனுக்கு ஒரு பக்கம் கோலுக்கு வரல. கோலுங்க ஏன்டா ஃபோல் பண்ணேன்? நம்மளுக்கிட்ட தானே வந்துச்சு. திரா ஃபோல் பண்ணேன். இந்த கோல் தாங்க கூடாது. கூடாது. ஸ்பெயினை ஜெயிக்க வைக்கிறோம். பால் மரியாதை பால் குத்துறி. அம்மா கிட்ட சொல்லிடுறா. அம்மா ஃபோல் பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா? என் மேலே கால் வச்சுட்ட உங்க வைக்கிறேன்டா ஆப்பு. வைக்கிற ஒரு கோப்பு உனக்கு சரியான கோப்பு தருது. பார்த்தீங்களா? அவனை இடிச்சிட்டு 2 பேரும் இடிச்சிட்டு போகிறது போட்டிங்களா பால். இப்போ நம்ம தான் ஒரு ஹாஃப் டைம் முடிஞ்சிச்சு. நம்ம தூக்கிட்டு நம்ம விசிறு அடிக்கிட்டு முன்னாடி தூக்கிட்டு போ சொல்லுங்கள். இது பார்த்தீங்களா? அம்மா பாஸ் இப்போ தட்டின்னு அவன் பாஸ் பண்ணணும். ஏன்னா அப்புறம் தட் இஸ் கால்டு ஸ்ட்ராட்டஜி. எம்மா பால் கொடுக்குறான் பார்த்தியா? தட் இஸ் அவரோட ஸ்ட்ராட்டஜிங்க. எம்மா பிடிக்கிட்டு தூக்கி அடிச்சாச்சு அவனுக்கு. எவனுக்கோ பாஸ் பண்ணிக்கிறேன் நான். பிடிக்கிறான். எவனுக்கோ பாஸ் பண்ண பிடிக்கிறான். லீலா வைப்போம்.
ஒரு வாட்டி விழ வச்சானுங்களா, இப்போ பாருங்கள் எவ்வளோ வாட்டி நான் விழ வைக்கிறேன் மட்டும் பாருங்களேன். ஐ திங்க் பெனால்ட்டி கிடைக்குமா? டேடி தட்டுறா. ஐ திங்க் பெனால்ட்டி கிடைக்கும்னு நினைக்கிறேன். அவன் பார்த்தீங்கன்னா பால்காக வெயிட் பண்ணுங்கிறான். இந்த ஃபவுல் பண்ணிடுவான் அவன். டே டைம் போடா. சான்ஸ் கிடச்சி முன்னாடி இருந்தால் தூக்கி எறிய வாய்ப்பு இருக்குது. ஐயோ காண்ட்ரு கட்சிக்குது இல்லையா? இந்த காண்ட்ரு யூஸ் பண்ணி எப்படியா ஆச்சு இந்த மேட்ச் ஜெயிக்கிறோம். பாருங்க 8லேயே வச்சு 8லேயே போட்ட முடிஞ்சு பாருங்களேன். எப்படி போட்டு தருவாங்க 8லேயே முடிஞ்சு. ஐயோ அப்பா 8லேருந்து கீழே போட்டு சரியான கோல் போட்டேன். செம்மையான கோலுங்க அது. மறுபடியும் பால் பிடுங்க அவங்ககிட்ட போயிட்டு. இப்போ எவன்கிட்டே பால் போகும் தெரியலையே. மெஸ்ஸிக்கிட்ட தான் பால் போய் இதே மாட்டே நானே தெரியாமல் விட்டேன். அவர் விட்டேனே. டக்குன்னு பாஸ் பண்ணு. தூக்கி எறியணும். ஐயோ அது என்ன ஆச்சு தெரியுமாங்க? இவன்கிட்ட பால் பண்ண இப்போ எவன்கிட்ட பால் போதோ தெரியல. மெக்சிக்கிட்ட போகுதா? இல்லை மெக்சிகோவா? இப்போதைக்கு பூதால சமாளிக்கும். பூ இந்த பூ மட்டும் இருந்தானே வச்சுக்கோங்களேன். பூ மட்டும் இல்லை, பூ இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க. பூக்கு தான் கண்டிப்பாக போடுவோம். இந்த பூ எப்படி தெரியுமா? கோஸ்ட்டு மாதிரி பூந்து வந்துடுவேன். கோஸ்ட்டு மாதிரி பூந்து வந்து அசால்ட்டாக பிடிக்கிடுவான் போல். இவன் பார்த்தீங்களா என்ன ஸ்டீலை பார்த்தீங்களா? ஸ்டீலை பாருங்களேன். ஸ்டீலை போடுறா. 2 பேர் வரல பொருள் கில்ல வெளில வைப்போம். நம்ம 2 வாட்டி வச்சுப்போம். ஒரு வாட்டி விளைப்போம், நம்ம 2 வாட்டி விளைப்போம்டா அப்படின்னு. ஏம்மா எங்கே தூக்கி அடிச்சுக்கிறான்? இப்படி வளர்ப்புட்றா பாலு குடுமா பூக்கு போய்க்குதுப்பா. எப்போவா பூன்னு போடுது. நம்ம பாஸ் பண்ணே போக வேண்டியதான். போகிறோம் தூக்குறோம். ஏம்மா தெரியும் பாஸ் பண்ணேனே. நம்ம தான் ஜெயிப்போம். ஒரு கோல் நம்ம தான் எக்ஸ்ட்ரா இருக்கிறோம். அம்மா டே பல பிடிக்கணும். காய் இல்லை ஹோல்டு. ஏம்மா இருறா பல பண்ணி தூத்துரு. அவன் பற்றி டான்ஸ் ஆடுங்கிறாங்க. ஆனால் கோலு சரியான கோலு. தூக்கி எரிஞ்சா பார்த்தீங்களா கோலு. இன்னும் கொஞ்ச நேரம் டைம் இருக்குது, முடிச்சலாம். டக்குன்னு மாற்ற முடியணும். ஏம்மா நில்றாடே. நீ கொஞ்சம் சேர்த்து பால் ஊற்றுட்டு போடுறா. ஆல்ரெடி டைம் மாத்திரம்மா விளைவிக்கிறானே. டைம் ஆயிடுது விளைவிச்சினே. அப்படியே லாஸ்ட் ஒரு கோல் போட்டுருவோம் போயிடலாம். அதான் கோலு 3 கோல்லுங்க. வாங்கிக்கோங்க 3 கோல் ஊற்றிடும் நம்மளா. அதுதான் நம்ம ஜெயிச்சிட்டோம் மேட்ச்சு. மேட்ச் கடைசியே பாலை கொடுத்துட்டு ஐயோ பாலை கொடுத்துட்டு போங்க. போயிடுறேன். லாஸ்ட்டாக ஒரு கோல் போட்டு பிடிச்சிட்டு போயிடலாம். கிளம்பி கோலு 4 கோல் வாங்கிக்கோங்க. 4 கோலு டம்முன்னு கோல் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதான் முடிஞ்சு 4 கோலில் வின்னிட்டோம். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். டாடா பாய்.